வெல்கம் டு ஜீரோ டாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அன்றாடம் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை சந்தேகப்படுகிறாயா? இது ஒரு வினா வாக்கியம். இது இங்கிலீஷில் டு யூ சஸ்பெக்ட் மீ அப்படின்னு கேட்கலாம். டு யூ சஸ்பெக்ட் மீ? கம் டு த செகண்ட் சென்டென்ஸ். பின் வாங்காதே. இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சியிலிருந்து பின் வாங்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த பின் வாங்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ரிட்ரீட். ரிட்ரீட்னா பின் வாங்கின அர்த்தம். பின் வாங்காதேன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் டோன்ட் ரிட்ரீட். ஓகே. தேர்ட் சென்டென்ஸ் கவனிங்க. சிரிக்காமல் பேசு. இதை ஸ்பீக் வித்தவுட் லாஃபிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக்னா பேசுன்னு அர்த்தம். சிரிக்காமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தவுட் லாஃபிங். ரைட். ஃபோர்த் சென்டென்ஸ். சொல்வதையெல்லாம் நம்பாதே. இது ஆங்கிலத்தில் டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ ஹியர். டோன்ட் பிலீவ்னா நம்பாதேன்னு அர்த்தம். சொல்வதையெல்லாம் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி திங் யூ ஹியர் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். தன்னடக்கத்துடன் இரு. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். பி ஹம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பி ஹம்பிள். சிக்ஸ்த்து சென்டென்ஸ். ஒழுங்காக நடந்துகொள். ஒருத்தரை பார்த்து கோபமாக ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஆங்கிலத்தில் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பிஹேவ் யுவர் செல்ஃப். செவன்த் சென்டென்ஸ் பாருங்கள். தலைகீழாக நில். எப்படி நிற்கணும்? தலைகீழாக நிற்கணும். இப்போ தலைகீழாக நில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் அப்சைட் டவுன். இப்போ ஸ்டாண்ட் அப்படின்னா நில்லுன்னு அர்த்தம். தலைகீழாக அப்படிங்கிறதுக்கு அப்சைட் டவுன் என்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான ஃப்ரேஸ். தலைகீழாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னாலே அப்சைட் டவுன் தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதை வச்சு நிறையா சென்டென்சஸ் கூட நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஏன்டா புக்கை தலைகீழாக படிக்கிற? இது எப்படி கேட்பீங்க? ஒய் டு யூ ரீட் த புக் அப்சைட் டவுன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை மாதிரி யூ கேன் மேக் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. அப்படி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃப்ரேஸ் உங்களுக்கு மறக்கவே செய்யாது. எய்த் சென்டென்ஸ் வாங்க. அவர் தலைமறைவாகிவிட்டார். இதை he has absconded அப்படின்னு சொல்லுங்கள். he has absconded. இந்த தலைமறைவாகு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் abscond என்ற இந்த verb தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். has absconded அப்படிங்கிறது தான் verb. நைன்த் சென்டென்ஸ் கவனிங்க. முடிவெட்ட போகிறேன். முடிவெட்ட போகிறேன். இதை நிறைய பேர் தவறாக ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை கூட சில நேரம் கேட்பேன், டேய் நான் முடிவெட்ட போகிறேன் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்னா ஐ ஆம் கோயிங் டு கட் மை ஹேர் அப்படிங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்னுடைய முடியை வெட்ட போகிறேன். அவனே எப்படி அவன் முடியை வெட்டிக்கிற முடியும்? அப்போது பார்பர் ஷாப்பில் இருக்கிறவங்க தான் முடி வெட்டுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் நான் முடி வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். ஐ ஆம் கோயிங் டு கெட் அ ஹேர் கட். ஐ ஆம் கோயிங் டு கெட் அ ஹேர் கட். ஓகே. 10th சென்டென்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ். செடிகள் வாடிவிட்டன. இதை the plants have withered அப்படின்னு சொல்லலாம். the plants have withered. the have withered அப்படிங்கிறது தான் verb. present perfect tenseல நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். ஓகே. that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க. As much as possible, I'll answer to your question. Thank you once again.